6 மாதங்களாக போராடி 21 வயது ஒரு இளம் வாலிபரை பல்வேறு நோய்களிலிருந்து மீட்டெடுத்து இன்று நலமுடன் இருக்கிறதுக்கு பங்காற்றிய ஒரு பெரிய மருத்துவ சாதனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையிலிருந்து நம்ம மருத்துவமனைக்கு ஏப்ரல் மாதம் கடைசியில் ஒரு நபர் 21 வயது நபர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வந்தார், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக. அப்பையிலிருந்து எவாலுவேட் பண்ணும்போது பல்வேறு மருத்துவ நோய்களில் அவர் பாதிக்கப்பட்டிருந்து தெரிய வந்தது. முதல்ல எதிர்பாராத விதமாக கணையத்தில் சீல் பிடித்து கணையத்தை சுற்றி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. அதை லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக அகற்றி கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஐசியூவில் இருந்து அதை மீட்டு கொண்டு வரும்போது அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்தது. அது என்ன அப்படின்னா, அவருக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காச நோய் வயிற்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தெரிய வந்தது. ஸோ அடுத்த ஒரு தடைகளில் அதை பார்த்தோம். அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மீட்டு எடுத்து 3 மாதங்களுக்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய தருவாயில் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அவர் குலியன் பாரி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்படுது. அப்போ தான் அவருக்கு அந்த நோய் வந்திருக்கு. அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும் தருவாயில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா சரியாக நடக்காமல் காலை தூக்கி நடந்தார். அதில் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போது பார்த்தா அப்போ தான் அது பாதிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது தெரிய வந்தது. அதற்கும் மருந்துகள்லாம் கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு சரி பண்ணதுக்கப்புறம் 4வது முயற்சியாக அவங்க இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அவங்களுடைய அம்மா தான் டோனர், கிட்னி டோனர். அதுலேயும் ஒரு சிக்கல் இருந்தது. அவங்க அம்மாவுக்கும் இந்த தம்பிக்கும் ஃபுல்லாக மேட்ச் ஆகலை. ஸோ இது ஒரு ஹை ரிஸ்க் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அப்படி ஏன்னா அவங்க குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை, அவங்களுக்கு அம்மா தான் கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல். இவரும் டயாலிசிஸ்னால் பாதிக்கப்பட்டு கிரியாட்டினிலும் ரொம்ப ஷூட்டப் ஆகிருந்தது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம இந்த அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிட்னியை வச்சு தான் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதையும் நம்மளுடைய மருத்துவ குழு வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க. இத்தனை தடைகளுக்கு அப்புறமும் இதற்கு முத்தாய்ப்பாக பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சிறு ரத்த கசிவு இருந்தது. அப்போது அந்த மிக்ஜாம் புயல் அதில் பாதிக்கப்பட்டு அந்த மிக்ஜாம் புயல் நம்ம சென்னை தாக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் இந்த 2வது ஆப்ரேஷனையும் நம்ம அவசரமாக பண்ண வேண்டிய ஒரு சூழல். இந்த சூழலில் தான் கஷ்டப்பட்டு மருத்துவ குழு தண்ணியில் நீந்தி இருசக்கர வாகனத்துலலாம் எல்லா டீம் எல்லாம் மறுபடியும் மருத்துவமனை பாதிக்கப்படலை. பட் ஆனால் மருத்துவமனை வர்ற வழியில் எல்லாம் தண்ணி. அதையும் தாண்டி மருத்துவ குழு மற்றும் டீம், ஓடி டெக்னீஷியன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட் மற்றும் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே அதையும் பொருட்படுத்தாமல் இந்த அறுவை சிகிச்சை 2வது அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக தக்க சமயத்தில் பண்ணி நம்ம ஐசியூவில் அவரை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் இன்று அவர் நலமுடன் நம்முடன் இருக்கிறார். 4 மிகப்பெரிய உயிர் கொல்லி நோய்களையும் கடந்து இன்று நம்முடன் இருப்பதற்கு காரணம் தக்க சமயத்தில் கொடுத்த ஒரு மருத்துவ சிகிச்சை தான். ஸோ அது சமயம் ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஓடி டெக்னீஷியன்ஸ், அந்த எண்டோஸ்கோப், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இப்படின்னு எல்லா டீமுனாலையும் தான் இது சாத்தியமானது. தக்க சமயத்தில் தக்க மருத்துவர்களுடைய உதவியோடு இந்த வெற்றிகரமாக பல்வேறு தரப்பட்ட பல்வேறு நோய்களையும் வென்று இன்று நம்முடைய நலமுடன் இருக்கிறார் இந்த 21 வயது இளம் வாலிபர். அது சம்பந்தமாக ஜெம் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் மற்றும் ஸ்டாஃப் இதுக்கு உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து செவிலியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.